இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் செந்திலாம் இப்போ வெங்கட் வந்துட்டார். வந்ததுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரொமான்ஸ் காட்சி. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்டேஷன் காட்சி. அதாவது மீனாவுடைய அப்பாவை போய் நேர்லேயே பார்க்குற அளவுக்கு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தை ஓவர் நைட்டில் தைரியசாலியாக மாற்றிட்டாங்க. இது ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமாகவும் ஒரு பக்கம் சொல்லலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கதாபாத்திரமாக செந்தில் பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு பம்மினே இருப்பார். ஏன்னா அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டதே அப்படி தான். எழுதப்பட்டதே எந்த இடத்துலையும் எழுத்து பேசாமல் அவங்க அப்பாவை பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு எனக்கு பயம் ஒன்றை மாதிரி பேச வராதுன்னு சொல்லிட்டு இருந்தவர். ஆனால் இப்போ இவர் வந்ததுக்கிறதுனால இந்த கதையை கொஞ்சம் மாற்ற தான் போகிறாங்கங்கிறது தெரியுது. அவரும் ஒரு முடிவு எடுத்து இதுக்கப்புறமா நான் படிக்க போகிறேன், இதுக்கப்புறம் நானே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ அந்த தைரியத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதை முதல்ல அவங்க அப்பாட்ட சொல்லாமல் படிக்கிறது, அப்புறம் நடக்கிற விஷயங்கள்னு சொல்லிட்டு சீசன் 1 கதிர் முதல்ல திருப்பி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கதிரும் முள்ளையும் யாருக்கும் தெரியாமலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் தெரியாமல் இவங்க ஊக்குவிக்கிற காட்சிகள், மீனா அவருக்கு சொல்லித்தர காட்சிகள்லாம் ஒரு பக்கம் வரப்போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியான விஷயங்களாம் கதிரும் ராஜியும் இன்றைக்கி சைக்கிளில் ஒன்றா கிளம்பி போனது, ப்ளஸ் அந்த சக்திவேல் ஓவராக பேசியுமே இவங்க ரெண்டு பேருமே அதில் கூலை இழக்காமல் ஒரு மாதிரி கேஷுவலாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் நான் கோவப்படல, எரிச்சப்படல, பேசிட்டு போகிறார் அவர் கிடக்கிறாரு பூமரு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ அடுத்த கட்டமாக ஆல்ரெடி கதிர் தன்னுடைய அண்ணனுக்காக பரிந்து பேசியிருக்காரு. கொஞ்சம் எப்படியாச்சும் அப்படி இப்படி பார்த்து அண்ணனையும் அண்ணியும் மட்டும் தயவு செஞ்சு எங்கேயாச்சும் அனுப்புங்க, அண்ணியை பாவம் ஆசைப்படுறாங்க, ஹனிமூனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சரவணனுக்காகவும் தங்கமயிலுக்காகவும் பேசிகிட்டு இருக்காரு இவர். ஆனால் தங்கமயில் இந்த குடும்பத்தை அழிக்கிறதே முதல் வேலையாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் இருக்க குடும்பத்தோட நிம்மதி அழிக்கிறதுக்கு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டு கொடுக்குறது. இதில் இப்போ சரவணனுக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது இப்போ இவரே கூப்பிட்டு சரி போயிட்டு வாங்கடா, 2 பேரும் எங்கேயா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலோ, இல்லை நம்ம எல்லாருமே சேர்ந்து போகிறோம், நம்ம ஹனிமூனுக்கு போகிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம்னு எதையாவது சொன்னாங்க அப்படின்னா அதில் தங்கமயில் அதிர்ச்சி ஆகிறாங்களா இல்லை சந்தோஷப்படுறாங்களா அப்படிங்கிறதும் போக போக தெரிய வரும். தங்கமயிலும் சரவணனும் இந்த ஊரில் இல்லாத போது, அதாவது இவங்க 2 பேருமே ஹனிமூனுக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கரெக்டாக இப்போ குமாரோட கல்யாணத்துக்காக நகையெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு பேச்சு வேறு. சரி, அந்த பேச்சுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நகையெல்லாம் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு ராஜி பேங்க்குக்கு போகும்போது அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு போக அங்கே வச்சு தங்கமயிலோட நகைகள்லாம் கவரிங்கிறது தெரிய வந்தால் ஹனிமூன்லேருந்து திருப்பி வந்தோன்னா ஒரு வேட்டு கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிவீல் சீனை வச்சு இந்த பொண்ணு சரியான ஃப்ராடுங்க அப்படின்னு கதையை கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா சிறகடிக்க ஆசையில் ரோகிணி மாட்டாமல் போக 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 தான் மக்களுக்கு எரிச்சல் வர ஆரம்பிக்குது, கோவம் ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் இன்னும் இழுக்காமல் சீக்கிரம் கொண்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அடுத்த ட்ராக் போக ஆரம்பிக்கிறாங்கன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே வச்சு கதையில் ட்விஸ்ட்டே இல்லாமல் ட்விஸ்ட் வைக்கிறதுக்கான இடங்கள் இருந்தும் கூட அதை யூஸ் பண்ணாத மாதிரி ஆகிடும். தங்கமயில் விரைவில் மாட்டினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ப்ளஸ் இந்த கதையில் இப்போ புதுசாக வெங்கட் வந்ததுக்கப்புறம் செந்தில் ரோலை பற்றி உங்கள் கதாபாத்திர உங்களுடைய கருத்து என்ன? ப்ளஸ் ராஜி அண்ட் கதிரை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் செந்திலாம் இப்போ வெங்கட் வந்துட்டார். வந்ததுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரொமான்ஸ் காட்சி. அதுக்கு